இன்றைக்கி நான் வந்து 2.5 மில்லிமீட்டர் ஹூக் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு சர்க்கிளில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுப்போம். நீங்கள் இல்லை மேஜிக் ரிங் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுனால நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செயின் 8 போடுறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 and 8. ஸோ 8 sets of chains போட்டாச்சு. இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் செயினில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபைன், நம்மளோட இந்த ரவுண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் நம்பர் 1 வந்து நம்ம சர்க்கிள் தானே செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் நம்பர் 1க்கு செயின் 3. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ இன்டு த சேம் ஸ்பேஸ் நம்ம வந்து we are going to do 18 sets of double crochets. ஸோ இந்த செயின் 3யும் சேர்த்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக 18 டபுள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு வரணும். ஸோ 2 3 4 5 6 7. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த செயின் 3யும் சேர்த்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து 18 sets ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டாப் ஆஃப் த தேர்ட் செயின் என்னோட ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணுறேன். ஃபைன். ரவுண்ட் நம்பர் 2 செயின் 3 1 2 and 3. ஸோ இப்போ 3 செயின்ஸ் நம்ம போட்டோம். இன்டு த சேம் ஸ்பேஸ் 1 more டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்டு ஈச் ஆஃப் த ஸ்டிச் நம்ம வந்து 2 sets ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ரவுண்டில் நம்மளுக்கு வந்து 18 sets ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் இருந்தது. இந்த ரவுண்டில் நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 36 sets ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச் நம்ம வந்து 2 sets ஆஃப் டபுள் க்ரோஷே இன் த சேம் ஸ்பேஸ். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த ரவுண்டோட எண்டுக்கு வர்றப்ப உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த ரோவோட இந்த செகண்ட் ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 36 sets ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் இருக்குது. ஸோ இங்கே டாப் ஆஃப் த தேர்ட் செயின் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். நான் என்னோட நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் க்ரோஷேலே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த செயினை வந்து நான் கொஞ்சம் எலாங்கேட் பண்ணிக்கிறேன். ஸோ yarn over into the same space நான் வந்து 4 sets ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் நான் போட போகிறேன். ஸோ 1 2 3 and 4.
ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. இப்போ 5 செயின்ஸ் 1 2 3 4 and 5. ஸோ 5 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நம்ம போட்டோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, ஸோ இங்கே 4 3 2 1 இங்கே இருக்குது. இதில் என்னோட நீடில் இன்சர்ட் பண்ணி இங்கே இருக்கிறதுல வந்து புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் கேப் வந்துருச்சு. இப்போ ஒரு செயின் ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்டூ திஸ் ஸ்பேஸ் 8 sets ஆஃப் சிங்கிள் crochet. 1 2 3 4 5 6 7 8. ஸோ வந்து 8 sets ஆஃப் சிங்கிள் crochet போட்டாச்சு. நம்மளுக்கு இங்கே ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, yarn over. ஸோ இங்கே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டோம். இப்போ 1 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு into the third stitch 4 sets of double crochets. 1 2 3 4. So 4 sets of double crochets போட்டாச்சு. இப்போ chain 5 1 2 3 4 and 5. ஸோ 5 போட்டதுக்கப்புறம் நீடில் ரிமூவ் பண்ணிவிட்டு into this first double crochet, pull it. Pull பண்ணதுக்கப்புறம் 1 chain. Now into the space 8 single crochets. So 1 2 3 4 5 6 7 and finally 8. ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து இந்த என்டையர் ரவுண்டுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பியும் வந்து 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு into the third stitch 4 double crochets. இப்போ 4 டபுள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் செயின் 5, இப்போ 5 போட்டாச்சு. அப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேயில் வந்து நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி இதை புல் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு லூப் மாதிரி வரும். இப்போ செயின் 1 into the space நம்ம வந்து 8 single crochets போடுறோம்.
ஸோ இதே பேட்டர்ன் தான் இந்த என்டையர் ரவுண்டுக்கும் நான் ஃபினிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ இதை வந்து நம்ம இங்கே கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான டீ க்ரோஷட் மேட். ஸோ நல்லா ஃப்ளாரியாக இருக்குது நம்மளுக்கு இந்த பார்டர். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.